ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1 வீக்காக எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணல. இங்கே துபாயில் கிளைமேட் சேஞ்சுங்கிறதுனால எதுவும் செய்ய முடியலை. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிடுட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேப்பங்கிழங்கு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பருப்போடைய நான் சேப்பங்கிழங்க போட்டு குக்கரில் 2-3-5 விசில் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாம்பாருக்கு தேவையானது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் குக்கரில் விசில் வந்து எடுத்து வச்சாச்சு. பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா தாளிப்புக்கு போடுற மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் இப்படி தான் செய்வோம் சாம்பார். சில பேர் குக்கரில் எல்லாத்தையும் போட்டு செய்வாங்க, எனக்கு அது பிடிக்காது. நான் வந்து இப்படி தான் செய்வேன். இது எங்கள் அம்மா ஸ்டைலு. அப்புறமா கருவேப்பிலை போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்தோடனே இங்கே குக்கரில் வெந்துட்டு வந்து சேப்பங்கிழங்கெல்லாம் வற்றி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுட்டு இதையும் நம்ம அந்த குக்கரில் வானலில் போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா லைட்டாக வதக்கிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, சாம்பார் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்சது தான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எண்ணெய் வந்ததும் நம்ம பருப்பு வெந்துருக்குல அது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு ஊற்றிக்கலாம். பருப்பு களைஞ்சி குக்கரை கழுவி அதாலே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அது நல்லா கொதி வந்ததும் எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் எடுத்தோம்னா சுவையான சூப்பரான சேப்பங்கிழங்கு சாம்பார் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.